ஏய் குட்டி, எனக்கு ஃபோன் பண்ணி எழுப்புறியா? உனக்கு குறும்பு ஓவர் ஆயிடுச்சு. ஒண்ணு குழந்தை கழுப்பு ஒரு பென்சிலோட சீல் தர முடியாதா? இல்லங்க கிச்சன்ல கிச்சன் மை போ பசல் பாக்ஸ் எடுத்து வா. ஒண்ணு இல்லமா ஐயோ வலிக்குது டாடி. பூஜா வலிக்குது டாடி. பாருங்க சீக்கிரம். நாங்க வலிக்குது டாடி. மம்மி வலிக்குது. சரியாடுடா கண்ணா. சரி. ஒண்ணும் இல்லம்மா. ரொம்ப வலிக்குதா? சரி ஸ்கூலுக்கு போறதுக்கு எவ்வளவு நடக்குது? இன்னும் 2 hour இருக்குப்பா. அது வரைக்கும் செஸ் ஆடலாமா? ஓகே. என்னங்க இப்படி வரீங்களா? இந்த பாருங்க, உங்க பொண்ணுக்கு விரல் அடிபட்டிருக்கு. அவ வேணும்னே லீவு கேப்பா. ஏய், அவ என் பொண்ணு. அவளை பத்தி எனக்கு தெரியும். நீ உன் வேலைய பாரு போ. சொன்னா கேப்பீங்களா? டாடி, என் விரல் அடிபட்டிருக்குல்ல, அதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக்கவா? அம்மா இப்பதான் சொன்னா நீ இந்த மாதிரி தான் சொல்லுவேன்னு. அதெல்லாம் வேண்டாம், அம்மா திட்டும். சரியா? நானே உன்னை ரெடி பண்ணி ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறேன். ஓகேயா? வா. துர்கா, இங்க வந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போ. வேஸ்ட் பண்ணாம எல்லாத்தையும் சாப்பிடணும். சரியா? குட்டிமா, ஹே, அப்பா மேல கோவமா? ப்ளீஸ் பா. என்ன கையில அடிபட்டிருக்கு, ஸ்கூலுக்கு போவேனான்றியா? குட்டிமா, அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி உன்னை இவ்வளோ பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன். ஏன் தெரியுமா? நீ அப்துல் கலாம் மாதிரி பெரிய ஆளா வரணும். அதானே அப்பாவோட ஆசை. அப்துல் கலாம் மட்டும் அப்பா கூட இருக்கணும்னு லீவ் போட்டுக்க மாட்டாரா? ப்ளீஸ் பா. சரி, நாளைக்கு உனக்கு ஸ்கூல் லீவு. நானும் ஃபுல் டே லீவ் போட்டுறேன். நீ நானும் மட்டும் பார்க்கு, பீச், சினிமா, ஜூ எல்லா இடத்துலயும் சுத்தலாம். நீ நானும் மட்டும். ஓகேயா? ஓகே. நீனாரும் கடலுடுத்த நிலமடந்த கெழிகொழுகும் சீனாரும் பதனமென திகழ்படத கண்டமெனில் திக்கணமும் அதில் சிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே உன் சீரிழமை திறம்பியந்த செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. என்னங்க, உங்க போன் அடிச்சிட்டே இருக்கு. என்னன்னு பாருங்களேன். ஹலோ, என்னாச்சுங்க? என்னாச்சு? திருவிடைமருதூரில் ஜெயமாதா பாலமந்திர் என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான பள்ளிக்கூடத்தில் இன்று காலை 10 மணி அளவில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 48ற்கும் அதிகமான குழந்தைகள் சம்பவம் நடந்த இடத்திலேயே உடல் கருகி இறந்தனர். சத்துணவு கூடத்தில் இருந்து எழுந்த தீயே விபத்துக்கு காரணம் என்று செய்தி வந்துள்ளது.
200க்கும் அதிகமானோர் தீக்காயங்களுடன் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கின்றனர். பள்ளி நிர்வாகம் குழந்தைகளுக்கு போதிய பாதுகாப்பு அளிக்க தவறியதால் இந்த உயிர் டாடி, என் விரல் அடிபட்டிருக்குல்ல, இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக்கவா?